ஏர்போர்ட் போயிட்டுருக்கோம். கேபில் போயிட்டுருக்கேன். ஃபுல் பெட்டிஸ் இருக்குது. போர்டிங் பண்ணுறோம் ஃப்ளைட்டில். மேடம் அவங்களோட சீட்டில் உட்காடுறாங்க. திருப்பி இன்னொரு சேஞ்ச் ஆஃப் பிளான். வந்து உட்கார வச்சுட்டாரு. திருப்பி என்றார் ஆளை. நோ ப்ராப்ளம். இந்த ஜுவல்லுக்கு நாங்கள் போகல. அந்த சிட்னி ஃப்ளைட் ஏறிட்டு எப்படி இருக்க? ஹாய் பப்போ, how are you? How are you? Good. Give me a hug. You're feeling shy? You? Hello everyone. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ எங்களோட வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ நானும் ரீபாவும் we are traveling to ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியாவில் எங்களோட கசின்ஸ், எங்கள் அங்கிள், என்னோட தம்பி எல்லாருமே இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க. ஸோ நாங்கள் 2 பேரும் அங்கே ட்ராவல் பண்ண போகிறோம். சிட்னி, மெல்பர்ன், கேன்ஸ், இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு போகிறோம். ஸோ அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறேன். அண்ட் இப்போ தான் கிளம்பிட்டு எல்லாத்தையும் பேக்கிங்லாம் முடிச்சு பெட்டிக்கிட்டெல்லாம் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு கீழே போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் இங்கே துபாயிலேருந்து சிங்கப்பூர் போகிறோம். சிங்கப்பூரில் நாளைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக இருக்க போகிறோம். ஏர்போர்ட் போயிட்டுருக்கோம். கேபில் போயிட்டுருக்கேன். மேடம் இருக்காங்க. செம்ம வெயில். நியர்லி ஒரு 51 degrees அந்த மாதிரி இருக்குது வெயில். இதுலேருந்து எஸ்கேப் ஆகி இப்போ ஒரு அண்டர் 10 degrees ஆஸ்திரேலியாவிலன்னு சொல்கிறாங்க. ரொம்ப பில்டப் கொடுக்குறாங்க. மேடமும் ஃபுல்லாக ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு ரெடியாக இருக்காங்க. வந்தாச்சு ஏர்போர்ட்டு. டெர்மினல் 1 சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ். ஸோ டெர்மினல் 1 செக்இன் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ரீபாவும் வெயிட் பண்ணுறோம். ஃபுல் பெட்டிஸ் இருக்குது. பெரிய விஷயம் இருக்குது. எல்லாத்தையும் எடுத்து வெயிட்டு கரெக்டாக இருக்கான்னு வேறு தெரில. போர்டிங் பாஸ்லாம் வாங்கிட்டு லாஞ்சுக்கு வந்திருக்கோம். சரி கொஞ்ச நேரம் இன்னொரு 5:30, 6:30, 7:30 2 hours இருக்குது. கேட்ஸ் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. பட் இன்னும் 2 hours இருக்குது. அதனால சரி லாஞ்சில் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ரீபாவும் ஏதோ கொஞ்சம் எல்லாம் ஸ்நாக் அதெல்லாம் சாப்பிட்லான்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு திருப்பி இங்கேருந்து கிளம்ப வேண்டியது தான். இங்கேருந்து ஃப்ளைட் எடுக்கிறோம் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ். ஸோ சிங்கப்பூருக்கு போயிட்டு நாளைக்கு மார்னிங் சிங்கப்பூர் டைம் 7:30க்கு லேண்ட் ஆகிறோம். ஸோ சிங்கப்பூர் டைம் 7:30க்கு லேண்ட் ஆனதுக்கப்புறமா we have around 12.5 hours. ஸோ லாஸ்ட் டைம் நாங்கள் சிங்கப்பூர் போனப்போ வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். அதில் வந்து இந்த சிங்கம் வாயிலேருந்து தண்ணி வருது இல்லை, அந்த இடத்துல நின்று ரீபா ஃபோட்டோ எடுக்கல. ஸோ அதை நான் அப்போயே சொன்னேன், நம்ம திருப்பி ஆஸ்திரேலியா போகும்போது நம்ம அதே இடத்துக்கு வருவோம். வந்துட்டு அந்த சிங்கத்துலேருந்து வாயிலேருந்து தண்ணி வருதில்ல, அந்த இடத்துல போய் நான் உனக்கு ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் வந்து ஒரு லாங் லே ஒன்று இந்த வாட்டி புக் பண்ணி இந்த ஆஸ்திரேலியா போகும்போது அதை பிளான் பண்ணியிருக்கேன். அதை முடிச்சுட்டு வந்து ஏர்போர்ட்டை கொஞ்சம் சுற்றி பார்க்க வேண்டியது இருக்குது. அதை முடிச்சுட்டு திருப்பி லாஞ்சில் போய்ட்டு கொஞ்சம் குளிச்சுட்டு அப்படியே அடுத்த ஃப்ளைட் சிட்னிக்கு எடுக்க வேண்டியது தான். மேடம் வந்துட்டாங்க. போயிட்டு ஏதோ ஃபுட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. என்ன எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். என்னம்மா எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க? mac and cheese, pasta, garlic bread, dark chocolate, pastry, chicken stew. This is specially for Vijay. Tikka chicken sandwich. போதுமா இதெல்லாம்? சும்மா டேஸ்ட் டேஸ்ட் பார்க்குறதுக்கா? டின்னர் நமக்கு ஃப்ளைட்டில் தானே. ஐயோ காலையிலேருந்து சாப்பிடல. பாவம் நிறைய வேலை செஞ்சா. எல்லாத்தையும் அவன் தான் பேக் பண்ணா. பாவம் சாப்பிட்டோம். சாப்பிடுமா நீ? சாப்பிடுங்க. நல்லா இருக்கா? அவ்வளோதான். போர்டிங் பண்ணுறோம் ஃப்ளைட்டில். முடிஞ்சிருச்சு. ஹாப்பி ஹாலிடேஸ். வந்தாச்சு ஃப்ளைட்டுக்குள்ளே.
மேடம் அவங்களோட சீட்டில் உட்காடுறாங்க. இது வந்து ப்ரீமியம் எக்கனாமி, நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. ஒரு பெரிய ஸ்க்ரீன் கொடுத்துருக்கான். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ப்ரீமியமில் வரேன். ஃப்ளைட் கிளம்புது. வந்துட்டு வெளியே வந்துட்டோம் 2 பேரும். அப்படியே கிளம்பி போக வேண்டியது தான். போயிட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இந்த லாஞ்சில் வெளியே போகலான் இருக்கோம். இதான் பிளான். பார்ப்போம். இங்கே நமக்கு லாஞ்சே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். வந்து சூப்பராக இருக்குது. இந்த ஏர்போர்ட் டெர்மினல் 3 லாஸ்ட் டைம் நாங்கள் வரலன்னு நினைக்கிறேன், ஏர் இண்டியாவில் வந்ததுனால. ஏர்போர்ட் இஸ் நைஸ். என்ன இப்போ பிளான்? என்ன பண்ண போகிறோம்? சரி, ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகலாமா? ஃப்ரெஷ்அப் ஆகிட்டேன். அதுக்கப்புறமா வந்துட்டோம் லாஞ்சுக்கு. செமையாக இருக்குது இந்த லாஞ்சும். எங்கே போயிட்டுருக்குன்னா, ஸோ நாங்கள் வெளியே எக்ஸிட் ஆகி இமிக்ரேஷன்லாம் போகிறதுக்கு பதிலாக சிங்கப்பூர் ஏர்போர்ட்லேயே வந்து இந்த ஃப்ரீ சிங்கப்பூர் டூர்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அதை செக் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கேன். அதில் என்ன அட்வான்டேஜ்னால், நான் போய் பார்க்கணுன்னு நினச்ச இடத்த அவங்களே ஃப்ரீயாக கொண்டு போகிறாங்க. நம்ம எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும்? அதனால் யோசித்தேன், சரி ஓகே அதை போய் செக் பண்ணுவோம், அந்த ஃப்ரீ சிங்கப்பூர் டூர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கேன். அது எதுனா புக்கிங் இருக்கான்னு தெரியல. நார்மலாக வாக்கினும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, புக்கிங் இருந்துச்சுன்னா அப்புறம் இல்லைன்ட்டானுங்க. அதனால் போகிறேன். அது இன்னொரு விஷயம் என்னென்னா, டிரான்சிட் லே ஓவர் ஹவர்ஸ் வந்து 5.5 ஹவர்ஸ் இருக்கணுமா. அதான் க்ரைட்டீரியா. அது இருந்துச்சுன்னா அந்த ஃப்ரீ டூருக்கு யூஆர் எலிஜிபிள். ஓகே, இங்கே போட்டிருக்காங்க சிங்கப்பூர் ஃப்ரீ டூர் அப்படின்ட்டு. எங்கன்னு போச்சா? அதுவும் லாஸ்ட்டில் அங்கே பாருங்கள், பெரிய க்யூ நிற்கிது. இதுதான் எனக்கு தெரியும் இந்த மாதிரி ஆகும்னு சொல்லி. அந்த எண்டு அங்கே நிறைய பேர் இருக்காங்க. பார்ப்போம், கிடைக்குதான் இருக்குது. ஆனால் ப்ரீ புக்கிங் நான் பண்ணல. சரி ஓகே, இங்கே கவுண்டர்லேயே பண்ணலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பார்ப்போம், கொஞ்சம் கூட்டம் இருக்குது. நமக்கு டைம் இருக்குது. 2.5 ஹவர்ஸ் இந்த டூர். 1 PM டூர் புக் பண்ணியாச்சு. 1 PM டூர். அதுக்கான இது கொடுத்துருக்காங்க. இன்ஸ்டெட் ஆஃப் நம்ம போய் செலவு பண்ணிக்கிட்டு வெளியெல்லாம் சுற்றுறதுக்கு அவங்களே எல்லாமே பண்ணித்தராங்க. இந்த கவுண்டரில் இருக்க பொண்ணுங்க வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஒரு பொண்ணு டக்குன்னு எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணி கரெக்டான டூர் ஒன்று புக் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ 1 PM டூரு. ஸோ 11:30க்கு இங்கே வரணும். ட்ராலிலாம் எடுத்துகிட்டு வர முடியாது. என்கிட்ட ஒரு ஹேண்ட் லக்கேஜ் இருக்குது. அதை வந்து நான் இதுவில் தான் போடணும். இங்கே ஸ்டோரேஜ் இடம் இருக்குது. அங்கே போய் ஸ்டோரேஜ் ஏரியாவில் வச்சுட்டு $11 தே வில் சார்ஜ். ஐ கெஸ் $11 சார்ஜ் பண்ணுவாங்க. அதை கொடுத்துட்டு பேக்கேஜ் அங்கே வச்சுட்டு நாங்கள் வரணும். திருப்பி இன்னொரு சேஞ்ச் ஆஃப் பிளான் என்னென்னா, இப்போ நாங்கள் எடுத்துருக்கோம்ல அந்த 1 o'clock டூர். அந்த டூர்லேயே ஃபஸ்ட்டு வந்து இந்த ரிவர் க்ரூஸுன்ற ஒரு இடத்துல தான் நிறுத்த போகிறாங்க பஸ்ஸு. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கேருந்து அந்த ரிவர் க்ரூஸ் எடுத்துக்கங்க. அந்த ரிவர் க்ரூஸ் எடுத்தால் அதுவே வந்து அந்த லயனில் அது மேர்லயன் அது பக்கத்தில் நிற்கும். அங்கேருந்து நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம். அந்த க்ரூஸ்லேருந்தே காமிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டோம். அந்த க்ரூஸ் வந்துட்டு $25 per பர்சன். ஒரு ஹேண்ட் லக்கேஜ் இருக்குது. அது மட்டும் இந்த ஸ்டோரேஜ் ஒரு இடம் இருக்கான், அங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் வரேன்.
ஒன்று காட்டுது. Just the one departing Singapore, please. $5 in one item. You can combine to $5 for one purchase. $5 ரீபா கிட்ட ஒரு $5. ஸோ $10க்கு $10க்கு வவுச்சர் வாங்கியிருக்கோம் நான். $5 $10. இப்போ ப்ரீஃபிங் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணணுன்னா கீழே போயிட்டு இமிக்ரேஷன்லேருந்து விசிட்டர் இமிக்ரேஷனில் வழியாக வெளியே வரணும். வந்தோடனே அந்த டூர் கைடு வெளியே நிற்பாங்க. அவங்க கூட அப்படியே சேர்ந்து பஸ்ஸில் ஏறி நாங்கள் போனோம். கீழே இமிக்ரேஷனுக்கு போயிட்டுருக்கேன். இப்போது விசிட்டர் லைன் பார்த்து நம்ம போயிடுவோம். இமிக்ரேஷன் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். 2.5 hours ட்ரிப்பு. இது இமிக்ரேஷன் வெளியே அப்படியே ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு குரூப் டூர் போகிறேன் பாருங்கள். குரூப்பாக எல்லோரும் ஒன்றா போவோம். அதுக்கு ஒரு கைடு முன்னாடி அப்படியே போகிறோம். ஏர்போர்ட் விட்டு வெளியே போக போகிறோம். இப்படி வந்து ரெடிவா. Where we have to go? The man waiting his hand to go. Okay. இதுதான் டூர் கைட் வந்து உட்கார வச்சுட்டாரு. திருப்பி என்றார் ஆளை. செம்ம டயர்டாகுது எனக்கு. கிளம்பிட்டோம். பஸ்ஸில் இடம் பிடிக்கிறதுக்காக ஓடிட்டுருக்கோம். ஓடலை, நடந்து தான் போகிறோம். போயிட்டுருக்கோம் பஸ்ஸில் இடம் பிடிக்கிறதுக்கு. மேடம் எங்கே ஓடுறீங்க? அங்கே பாரு அந்த பொண்ணு பாரு எப்படி ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருப்பேன். எவ்வளோ உஷாராக இருக்குது பாரு அது. துபாய் ஹீட்டில் இருந்துட்டு இங்கே வெயில் தான். பட் எவ்வளோ சுகமாக இருக்குது தெரியுமா? தான் பஸ்ஸு. அப்படியே போ. வா 5 நிமிஷம் தான் வர போகிறோம். கிளம்பியாச்சு ரெண்டு பேரும். பஸ் ஸ்டாப் சரிப்பா. எப்படி இருக்கு பஸ் ஸ்டாப்? ஸ்டார்ட்ஸா? நடக்க ஆரம்பிச்சிட்டோம். வெயில் வேகத்தில் போகிறாங்க. இல்லை அப்படியே முன்னாடி போக வேண்டியதுதான். அப்படியே முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் வேகமாக நடங்க. இல்லாட்டி அவர் விட்டு போயிட்டு வரந்தாலும் எங்கே போயிட்டான் பாருங்க. அப்படியா? நாங்கள் இந்த இதுவில் ஏறிடுவோம். அங்கே அந்த போட்டில் ஏறுறோம். ஸோ நீங்கள் அவர் கூடவே வந்துடுங்க. சூப்பராக இருக்கு. பியூட்டிஃபுல்லான பிளேஸு. இந்த ஃபெரி ட்ரிப்புக்காக தான் வெயிட் பண்ணுறோம். டிக்கெட் வாங்கிட்டோம். ஒருத்தருக்கு வந்து $24. ஸோ ரெண்டு பேருக்கு $48. 40 minutes ஒர்த்துன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், போய் பார்த்தா தான் தெரியும். வந்துட்டோம். இப்படி தான் ஃப்ரண்ட்டில் போவோம். ஸோ நம்ம ஃப்ரண்ட் ஃபேஸிங்காக உட்காந்து ஒரு இடம் பார்த்து உட்காந்துட்டோம். நானும் தீபாவும். இது வெயில் அடிச்சிச்சுன்னா அப்படியே உள்ளே போயிடலாம்.
40 minutes இந்த இடம்லாம் போகிறான்னு சொல்லி பார்க்கலாம். மேடம் கேப்லாம் ஒழுங்காக போட்டுக்கிட்டீங்களா? ஓகே. வெயில் ரொம்ப அடிக்குது. இதே மாதிரி நிறைய போட்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. எல்லோரும் தங்கி இருக்கிற மாதிரி இருக்குது இதுக்குள்ளே. இல்லை ஒருவேளை என்னன்னு தெரியலையே, பார்ட்டி பண்ணுற மாதிரி போட்டா இல்லை உட்காந்துட்டு எங்கன்னா உள்ள மேபி ஈவினிங்கில் அப்படியே ஒரு மாதிரி டின்னர் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த துபாயில் யாட்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இவங்க இதை யூஸ் பண்ணுவாங்களோ தெரியல. எல்லாமே ரிவர் போட்ஸ் தானே இதெல்லாம். ரீட் பிரிட்ஜ் 1889 கட்டியிருக்காங்க இந்த பிரிட்ஜு. தீபா 1889 கட்டியிருக்காங்க இந்த பிரிட்ஜ். லாஸ்ட் டைம் வந்தப்போ கூட இந்த இடம்லாம் வந்து நாங்கள் ஒன்றும் பார்க்கல. இந்த டைம் தான் வரும். 2 முறை வந்தோம். அப்போது கூட இந்த மாதிரி இந்த ஃபெரியிலலாம் வரல. நம்ம இந்த ரிவர் போட்லலாம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ரிவர் வாக். தண்ணி சுத்தமாக இருக்குன்றாரு. என்ன சுத்தமாக இருக்குன்னு எனக்கு புரியலையே. அவர் ரொம்ப நேரம் சொல்லிட்டு இருந்தார் எங்கள் தண்ணி அவ்வளோ சுத்தமாக இருக்குது. க்ளீன் பண்ணுறாங்க, க்ளீன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா இதுதான் நிறைய பேர் பில்டிங் ஃபோட்டோ எடுக்கிறாங்க இருக்குது. இந்த சைடு இந்த நம்ம நேப்பியர் பிரிட்ஜ் மாதிரி ஒரு பிரிட்ஜு. அப்படியே இது பார்லிமெண்ட், சிங்கப்பூர் பார்லிமெண்ட் நல்லா அழகாக இருக்கும். பக்கத்துலேயே இன்னொரு பில்டிங், இதுவும் அழகாக இருக்கும். செம்மையாக இருக்குல்ல ஏரியா. செம்ம ஹைட்டு. அப்பா குட்டி பிரிட்ஜு வந்து இதுதான் வந்து இருக்கிறதுலே ஓல்டஸ்ட் பிரிட்ஜ் இன் சிங்கப்பூர். லைக் இட் வாஸ் ப்ரீவியஸ்லி கால்ட் அஸ் எடின்பரா பிரிட்ஜ். அந்த டியூக் ஆஃப் எடின்பரா அவரோட ஞாபகார்த்தமாக பேர் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பேரை மாற்றிருக்காங்க. பட் திஸ் இஸ் தி ஓல்டஸ்ட் பிரிட்ஜ். ஒரு ஸ்மால் பிரிட்ஜு. பட் இந்த புல்லட்டவுன் ஹோட்டல் பக்கத்துலேயே இருக்குது அந்த பிரிட்ஜ். (1869) இந்த பிரிட்ஜு கட்டியிருக்காங்க. எப்படி இருக்குல்ல, பியூட்டிஃபுல்லாக. இல்லை பிரிட்டிஷ் ஆர்கிடெக்சர் இதெல்லாம். நியூ கேசல் நான் போனப்போ யூகேல அங்கே கூட ஒரு பிரிட்ஜ் இது மாதிரி தான், ஒரு ரொம்ப பழைய பிரிட்ஜு, பயங்கர ஃபேமஸான பிரிட்ஜு ஒன்று இருக்குது. ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் அப்படியே வச்சுருக்காங்க. பிரிட்ஜோட ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் பாருங்கள். இது பிரிட்ஜு போச்சப்போ அடுத்து இன்னொரு பிரிட்ஜ். இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் பிரிட்ஜ். 1985 திருப்பி ஏதாவது செஞ்சுருக்காங்க. பட் திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் பிரிட்ஜ். நம்ம நேப்பியர் பிரிட்ஜ் மாதிரி இருக்குது, அதே மாதிரி ஸ்ட்ரக்சர். பியூட்டிஃபுல். அப்படியே மெரினா பே சாண்ட்ஸ்குள்ளே நுழையிறோம் இந்த ஏரியாக்குள்ளே. தெரியுதுங்களா அந்த ஹோட்டல் பின்னாடி பேக்ரவுண்டில். சூப்பராக இருக்குது கிளைமேட். வந்துடுச்சு. தீபாவோட ஆசை நிறைவேற போது. எதுக்காக வந்தோமோ அதுக்காக. அந்த சிங்க வாயிலிருந்து தண்ணி ஊற்றுற இடத்த பார்த்தே ஆகணும். அதுக்காகவே சிங்கப்பூரில் லேவர் போடு அப்படின்னா அவரோட
ஆசையை நிறைவேற்றுற மாதிரியான இடம் வந்துருச்சா? அது பக்கத்தில் போவாங்க. அது பார் ரீபா, பக்கத்துலேயே பார்த்துக்கோ ரீபா, நல்லா பார்த்துக்கோ ரீபா. இதுதான் ரீபா. அது இன்னொரு அடி கேப்பியா? இங்கே வந்து உட்காரு, ஃபோட்டோ எடுக்கிறவனு. இங்கே வா, இங்கே வா. பியூட்டிஃபுல்லாக இருக்கு. வாவ், பியூட்டிஃபுல். மர்லகன் அப்படி தான் நினைக்கிறேன். ஆ, உங்கள் ஆசை நிறைவேறிச்சா? உங்கள் ஆசையை நிறைவேற்றி விட்டேன் மேடம். என்ன பாருங்க, ஓகே. நெக்ஸ்ட் டைம் சிங்கப்பூர் வரும்போது அந்த ஹோட்டல்லையே ஸ்டே பண்ணிவிட்டு மேலே போயிட்டு ஒரு வாட்டி அந்த இன்ஃபினிட்டி பூலில் என்ஜாய் பண்ணணும். அதுதான் என்னோட அடுத்த டார்கெட். ஸோ இந்த இடத்த பார்க்கணுன்னு இருந்துச்சு. இந்த மர்லைன் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து மெரினா பே சாண்ட்ஸ் ஹோட்டல் போயிடுவோம். இதுக்கப்புறம் சிட்னிக்கு இந்த மன நிம்மதியோட ஒரு வீக். கிரேட், பியூட்டிஃபுல்லாக இருக்குது. டஸ்ட்டே இல்லை சுத்தமாக, அதனால தான் இவ்வளோ க்ளீனாக இருக்குது பார்க்குறது. அதிகமாக கண்ணாடி வந்துட்டு பார்த்தா சூப்பராக இருக்குது. அதிகமாக துபாயில் இதுதான் ஒரே ஒரு பிரச்சனை, டஸ்ட்டு ரொம்ப பொல்யூஷன் அதிகன்றதுனால இவ்வளோ க்ளீனாக தெரியாது. எதுவுமே இவ்வளோ க்ளீனாக தெரியுது பாருங்கள். இது கூட ஏதோ ஒரு பழைய பில்டிங்காக, இதை பற்றி சொல்லிட்டு எலக்ட்ரான் பே. என்ன மேடம், என்ஜாய் பண்ணுறீங்களா? இந்த ஹோட்டல் கூட நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு டைம் 2013 எப்போ வந்தப்போ அந்த இடத்துலேருந்து இந்த பில்டிங்ஸ் எல்லாம் பார்த்து ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்தோம். ஒரு சீனிங்கான ஃபோட்டோ, ஒரு பியூட்டிஃபுல் ஃபோட்டோ ஒன்று எடுத்தோம். ரொம்ப நாள் அந்த ஃபோட்டோ வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபோட்டோவாக எங்களுக்கு இருந்தது. ஃபஸ்ட்டு டைம் நான் பார்த்த முதல் வெளிநாடு சிங்கப்பூர் தான். அதுக்கப்புறம் தான் மற்ற ஊரில் நான் போனேன். பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க்கு, ஹெச்எஸ்பிசி பேங்க்கு. வேறு ஹெச்எஸ்பிசி பேங்க் பின்னாடி தான் இருக்குது. பியூட்டிஃபுல். இந்த சைட்லாம் லாஸ்ட் டைம் வந்தோம். இங்கே அங்கே ஆப்பிள் ஷோரூம் இருக்குது, அங்கே அப்புறம் லூயி விட்டான் இருக்குது. இது வரைக்கும் வந்தோன்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்துட்டு இந்த சிங்கத்தை பார்க்கலான்னு நினச்சோம். ஆனால் ரொம்ப தூரம் நடக்கணுன்றதுனால திரும்பி போயிட்டோம், பார்க்கல. ஸோ அப்போ நான் சொல்லியிருந்தேன் ரீபா கிட்ட, நெக்ஸ்ட் டைம் நம்ம திருப்பி வருவோம், இந்த சிங்கத்தை பார்க்கறதுக்காகவே வருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த டே இன்றைக்கி தான். ஆனால் நீ ஒரு விஷயம் யோசிச்சியா? நம்ம லாஸ்ட் டைம் அங்கேருந்து அப்படியே நடந்து வந்திருந்தா எங்கே போயிருக்கணும் பார்த்தியா? இங்கேருந்து நடந்துருந்தா அங்கே போயிருக்கணும். நம்மளுக்கு யாரோ ஒருத்தன் இங்கே இருந்தான். ஆக்சுவலி அங்கே இருக்குது, எக்ஸாக்டாக ஆப்போசிட் சைடில் இருக்குது. ஒன்லி இந்த வேர்ல்டுன்னு நினைக்கிறேன். ஃப்ளோட்டிங் ஆப்பிள் ஷோரூம், அது பக்கத்தில் லூயி விட்டான் ஷோரூம் இருக்குது. எல்வி. வந்துட்டோம், எங்களோட டெஸ்டினேஷனுக்கு வந்துட்டோம். இங்கே தான் வந்து திருப்பி அவங்க எல்லாம் வந்து இங்கே எப்போ வந்து சேர போகிறாங்கன்னு எனக்கு தெரில. பட் நம்ம வந்துட்டோம், பார்ப்போம். அவங்க வந்த உடனே பஸ் ஏறி நம்ம ஏர்போர்ட் போக வேண்டியது. தேங்க்யூ. Yeah, my kiosk will... You have to wait here? Yeah, my staff will bring you. Okay. Thank you so much, brother. Thank you, Captain. Pigeons. என்ன ரீபா, ஓகேவா? நல்ல வர்த் இந்த ரைடு. $25 நல்ல வர்த். ஆமாம்,
அப்படியே போயிட்டுருக்கோம். போயிட்டு எங்களோட அந்த அசம்பிளி பாயிண்டில் வெயிட் பண்ணோம்னா பஸ் வரும். பஸ்ஸில் ஏறி திருப்பி கிளம்பி ஏர்போர்ட்டில் அந்த ஜுவல், சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் ஜுவல்லை பார்ப்போம். பார்த்துட்டு அப்படியே ஃப்ளைட் ஏற போக வேண்டியது தான். அசம்பிளி பாயிண்ட் போயிட்டுருக்கோம். வாவ். ஓகே. So you cannot go anywhere. So where we have to Wait stay? here. Here only. How long will it take for them to come? I'm not sure. Not sure? Yeah. Okay. The other group will be coming over here. பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த மால். டியோ வாக்கிங் போனவங்களாம் கூட வந்துட்டாங்க. பரவாயில்ல, இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடந்துருக்காங்க. இவ்வளோ தூரத்தை வந்துட்டாரு நம்ம கைடு. கொஞ்சம் ஆளுங்களாம் வந்துட்டாங்க. இந்த இடத்துல வந்து இல்லைம்மா, இங்கே வந்து மேலே வந்து ஒரு வியூ இருக்குது. வா சீக்கிரமா. ஸோ அவங்க வந்து 10 மினிட்ஸில் கிளம்பிடுவாங்க. அதுக்குள்ளே நம்ம டக்குன்னு போய்ட்டு டக்குன்னு வரணும். ஹையஸ்ட்டு எஸ்கலேட்டரு இது. என்னைக்கு போய் இதுவே 10 நிமிஷம் ஆகிடும் போல இருக்குது. பஸ் எடுத்துருவான் போல இருக்கு. எத்தனை மணிக்கு சொன்னா? இந்த எஸ்கலேட்டரில் மேலே போகிறதுக்கே 10 நிமிஷம் ஆகிடும்னு நினைக்கிறேன். டைம் என்ன சொன்னா? இன்னும் 10 மினிட்ஸ் இருக்குது. மேலே போய் ஒரு சும்மா ஒரு லுக் விட்டுட்டு டப்புன்னு வந்துடும். சொல்லித்தான் வர அவர்கிட்ட. சூப்பராக இருக்குது ஆக்சுவலி வியூ. அவன் சொன்ன மாதிரி நல்லா இருக்கு. ஃபோட்டோலாம் எடுத்துட்டிங்களா? நல்லா இருக்குல்ல? பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஒரு அங்கிள் பேர் வந்து முருகேசன், ஆண்டி பேர் பாரிஜாதம். 2 பேரும் வந்து பிரிஸ்பெயின் போகிறாங்க அவங்களோட டாக்டரை மீட் பண்ணுறதுக்காக. ஏர்போர்ட்டில் தான் மீட் பண்ணோம். ஸோ ட்ரிப் வரும்போது சரி ஓகே அவங்களையும் கொஞ்சம் சும்மா கைட் பண்ணுவோமே சொல்லி கைட் பண்ணோம். ஓகே ஆண்டி, நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம். கடைசியாக பஸ் ஏற ஏரியாவுக்கு வந்துட்டோம். வெயிட் பண்ணுறோம். எல்லோரும் கைடும் இருக்காரு. மேடம் டயர்டு, நானும் செம்ம டயர்டு. வா எப்படி இருக்கு பாருங்க இங்கேருந்து. இப்போது சிங்கப்பூர் வந்து இண்டிபெண்டன்ஸ் வாங்கி 60 இயர்ஸ் ஆகுது பிரிட்டிஷ் கிட்ட இருந்து. அதுதான் செலிப்ரேட் பண்ணுறாங்க. பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல இந்த இடம். ஒரு ரியலிஸ்டிக்காக ஒரு வாட்டர் ஃபால் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் ஸ்கை ட்ரெயினில் போக போகிறோம். லாஸ்ட் டைம் வந்தப்போ கூட ஸ்கை ட்ரெயின் போகல நாங்கள். இந்த முறை ஸ்கை ட்ரெயினில் போக போகிறோம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இது போக வேண்டியது தான் நம்மளோட கேட்டுக்கு. வா, இந்த ஜுவல்லுக்கு நாங்கள் போகல. அந்த ஜுவல்லுக்குள்ளேயே வருது ட்ரெயின். தெரியுதா? ஜுவல்லும் பார்த்தாச்சு. பியூட்டிஃபுல். அந்த ஜுவல்லு போகல நாங்கள் பார்த்தா. இப்போ ஜுவல்லுக்குள்ளே தான் வருது இந்த ட்ரெயின். செமையாக இருந்தது. எவ்வளோ அழகாக இருக்கு. ஜுவல்லு பார்த்துருக்கணும் அதெல்லாம். அப்படியே வந்து திருப்பி லாஞ்சுக்கு காலையில் வந்து லாஞ்சுக்கு திருப்பி வந்துட்டு ஒரு 1 hour மசாஜ் சேரில் உட்காந்துட்டு ஃபுல்லாக ஒரு 1 hour மசாஜ் பண்ணிவிட்டு போய் ஒரு குளியல் போட்டு ஃபுல்லாக ஒரு தலைக்கு குளிச்சுட்டு அப்படியே வந்து உட்காந்துருக்கேன் சாப்பிடலான்னு. டிஷர்ட் மாற்றிட்டு செம்ம பசி. அந்த இது மசாஜ் சேரில் உட்காந்துட்டு குளித்த உடனே ஸோ அதான் போயிட்டு நல்லா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நூடுல்ஸு, சிக்கன், ப்ரான்ஸ், ஜூஸு எல்லாமே. செம்ம பசியில் இருக்கேன். ஸோ நல்லா சாப்பிட்டுட்டு ஃப்ளைட்டில் போய் ஏற போகிறேன். நைட்டு ஃப்ளைட்டில் சாப்பிடுவோன்னு தெரில. பட் ஆனால் ஓகே, செம்ம பசிக்குது எனக்கு. சாப்பிட்டுருக்கேன். மேடம் வந்து அவங்க போய் இப்போ மசாஜ் சேரில் உட்காந்துருக்காங்க. ஓகே, வந்தாச்சு. எங்கள் ஃப்ளைட் அங்கே நிற்கிது. A380. ஸோ டபுள் டெக்கர் ஃப்ளைட்டு, பெரிய ஃப்ளைட் அது. ஓகே, போயிட்டுருக்கோம். சிட்னி ஃப்ளைட் ஏறுறதுக்காக.
Singapore to Sydney. என்ன கண்டக்டரா நீ? Actually, you don't need this. Your seat has your personal. ஓகே ஸோ வந்தாச்சு, உள்ளே வந்து உட்காந்துட்டோம் நானும் ரீபாவும். ஸோ ஃப்ளைட்டு நான் சொன்ன மாதிரி A380 பெரிய ஃப்ளைட்டு. அப்பர் டெக் இருக்குது. அப்பர் டெக்கில் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் அண்ட் பிஸ்னஸ் கிளாஸ், அண்ட் லோவர் டெக்கில் வந்து ப்ரீமியம் எக்கனாமி அண்ட் நார்மல் எக்கனாமி. ஸோ இது வந்து ப்ரீமியம் எக்கனாமி வந்து நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. நல்லா சீட்ஸ் எல்லாமே வந்து நல்ல கேப்போட ரொம்ப நல்லா இருக்குது. அந்த ஃப்ளைட்டு முன்னாடி துபாய் டு சிங்கப்பூர் அந்த ஃப்ளைட்டு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் சின்ன ஃப்ளைட்டு, A350 நினைக்கிறாரு. அதை விட இது ரொம்ப பெருசு, அதனால் நல்லா இருக்குது தரத்துக்கு. ஓகே, அதுக்கப்புறம் வேறு என்ன மெனுவெலாம் வந்துருக்கு. மெனு செலக்ட் பண்ணிக்கலாம், ஃபுட் மெனு என்ன வேணுமோ. ஸோ அப்படியே செட்டில் ஆகிட்டுருக்கோம். இது வந்து ஒரு ஃபார்மு, இதில் வந்துட்டு ஒரு ஃபார்ம். இது இந்த ஃபார்ம் வந்து டிக்ளரேஷன் ஃபார்ம், ஆஸ்திரேலியன் டிக்ளரேஷன் ஃபார்ம். நம்ம என்னென்ன எடுத்துகிட்டு வரோம், எதனா ப்ராஹிபிட்டட் ஃபுட்ஸ் எடுத்துகிட்டு வருமா இல்லாட்டி எல்லாமே கரெக்டான விஷயத்தை எடுத்துகிட்டு வரோமான்ட்டு அவங்களுக்கு டிக்ளேர் பண்ணோம். நம்ம இறங்கின உடனே அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். அது ஒரு எக்ஸாம் மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து அவனுக்கு தப்பாக ஃபில் பண்ணிட்டு தெரியலன்னா எஸ் போட்டுடணும். எதனா நோ போட்டு அவனுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு $360 ஃபைனாக. ஸோ அதை தான் ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். நிறைவா யூ ரெடி? எக்ஸைட்டட். ஃபுட்டு வந்திருக்கு. நான் வந்து சிக்கன் வித் பாஸ்தா, செம்ம யம்மியாக இருக்குது பார்க்க, வேறு லெவலில் இருக்குது. தீபா எப்படி இருக்குது? பிடிச்சிருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக, செம்ம டேஸ்ட்டாக. தீபாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லேண்டட், ஜஸ்ட் லேண்டட் இன் சிட்னி. Good morning from Good morning. Australia. குட் மார்னிங் ஃப்ரம் ஆஸ்திரேலியா. Sydney. சிட்னியில் இப்போ தான் லேண்ட் ஆகிருக்கும். வந்தாச்சு சிட்னி. ரீபா வந்தாச்சு, லேண்ட் ஆகிட்டு வெளியே வந்துட்டோம். போயிட்டுருக்கோம். போயிட்டு இமிக்ரேஷன் பேக்கேஜ் கலெக்ஷனுக்காக போயிட்டுருக்கோம். இப்போ அது வெயிட்டாக இருக்கா கையில் இருக்கிறது? லைட்டாக வெளியே இறங்கும் போது சில்லுன்னு அடிச்சது காற்று. But we are enjoying Dubai food அப்படி. துபாய் சூடுலேருந்து ஃப்ரீசர் பாக்ஸ்குள்ளே வந்த மாதிரி ஒரு ஃபீல் செம்மையாக இருக்குது. I think there are offers here. முன்னாடி போமா. ரிபி வந்துட்டா, ரிபியோட சிஸ்டர். ஸோ அங்கே நிற்கிறாங்க, மீட் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம். மேடம் போகிறாங்க, அவங்க தங்கச்சி ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்குறாங்களே. அது நிற்கிறேன். ஹாய், எப்படி இருக்க? எப்படி இருக்க? நல்லா இருக்க? எங்க அங்க இருந்தீங்களா? ஓகே. குக்கிங் போயிட்டு இருக்கோம். 15 minutes. பிக்கப். ஓகே. This way there and பப்ளிக் பிக்கப் ஏரியாவுக்கு போயிட்டுருக்கோம். நல்லா கூலாக இருக்குது. ஒரு பார்க்கிங் ஏரியாவில் சுற்றிட்டுருக்கோம். சிட்னி பார்க்கிங் ஏரியா போயிட்டுருக்கோம். நல்லா இருக்குது கிளைமேட். சிக்னல் போட்டால் ஸோ வெயிட் பண்ணியே தான் ஆகணும். அவங்க போயிட்டாங்க.
இரு ஹாய் பப்போ how are you This is the big one. hi Manny boy how are you how are you Good. give me a hug Somebody is very shy, yeah? She's not coming. She's very shy. Viju, lift her, Viju. hi Viju, lift her. hi you're feeling shy you